பிரியா பிரியா, நீங்க நீங்க அம்மா கூட்டு உடனே ரூமுக்கு போங்க. நான் ஷாலினியை கூட்டு வரேன். ஷாலினி, நீ ரொம்ப ஓவரா பண்ற. இப்ப மட்டும் நீ கதவை திறக்கல, நானே கதவை உடைச்சு உள்ள வந்துருவேன். ஷாலினி 1 2 3 ஷாலினி. சாரிப்பா, நான் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஹெவி ட்ரெஸ்ல மூச்சு விட முடியல. இன்னொரு விஷயம்ப்பா, சாப்பாடெல்லாம் நிறைய செஞ்சு வேஸ்ட் ஆகுதுல்ல. பாவம் ஏழைங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது சாப்பிடுவாங்க. எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்? அப்படியே பண்ணிடுறேன். நீ சொல்றத அப்படியே செஞ்சிடுறேன். ரவி, ஷாலினி என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருப்பா. சரிங்க, சொல்லிட்டம்மா. அம்மாடி, இன்னும் என்ன செய்யணும்? தேங்க்யூ. டேய் குண்டு, வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? ஷாலினி சோகத்துல இருக்கா, ரசகுல்லாவை முழுங்குற. ஏன்னா நானும் சோகத்துல தானே இருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டா சோகம் மறந்துடுன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒண்ணு கொடு. முடியாது, நான் இதை ஷாலினி கூட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ஷாலினி, இந்த சாப்பிடு, உன்னோட ஃபேவரட் ரசகுல்லா. 1-2 சாப்பிடு ஷாலினி. ஷாலினி, உட்கார் உட்கார் உட்காரு பத்மா. பத்மாவதி, நீ அழுதது போதும், அமைதியா போதும் போதும். என் பொண்ணு, அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தப்பு எல்லாமே நம்ம மேல தாங்க. அவ வேண்டான்னு தானே சொன்னா. நாம தானங்க அவளை வற்புறுத்தணும். நாம பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறா. காதல் மேல அவ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. அவ ஒரே ஒரு கனவு தான் கண்டாங்க. அவ யார காதலிக்கிறாளோ அவனையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. ஆனா இப்போ ஏன் கண்ணு என் பொண்ணு மேல பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசாத, அப்படிலாம் யோசிக்க கூடாதுமா. ஒரு நிமிஷம், இந்த தண்ணியை குடி முதல்ல. இந்த குடி, வா, இத வாங்கிக்க முதல்ல. சரி, அதெல்லாம் விடுங்கப்பா. ஷாலினி, கொஞ்சம் இந்த வானத்தை பாரு. வீனஸ். சாயங்காலம் சூரியன் மறையும் போது நம்ம அதை பார்த்து என்ன ஆசைப்பட்டாலும் அது அப்படியே நடக்குமா? ஷாலினி, எதுவும் சொல்ல மாட்டியா? ஏதாவது பேசு. ப்ளீஸ், என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. ஷாலினி, இந்த ரசகுல்லாவை நான் இங்க வச்சுட்டு போறேன். அப்புறம் தோணுச்சுன்னா நீ கண்டிப்பா எடுத்து சாப்பிடு. ரவி, ஷாலினி ரொம்ப அப்செட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். இவ இப்படியே இருந்தானா பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ், நீ ஏதாவது பண்ண. குடிச்சிட்டியா? கிளாஸ் என்கிட்ட கொடு. பத்மாவதி, பாழாக இருந்த நம்ம பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கே இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை பூரா கண்ணை கசக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வருத்தப்படுறதுல தப்பு இல்ல பத்மாவதி. போக போக கஷ்டத்தை அவன் மறந்துடுவான். நமக்கு எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும்.
ஷாலினி ஷாலினி ப்ளீஸ் அழுதுரு. இந்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருந்தா நல்லதில்ல ஷாலினி. உன் மனசுல நிம்மதியே இல்லாம போயிடும். நான் சொல்றது கேளு. ஒரே வாட்டி எல்லாத்தையும் அழுது கொட்டிடு. அப்பதான் உன் மனசு லேசாகும். என்ன தனியா விடு ரவி. நீங்க பாரு ஷாலினி, உனக்கு அழுக வருது இல்ல? கரெக்ட் தான், உனக்கு இப்ப அழுக வந்தே ஆகணும். சிவா உனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்கான். உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். எவ்வளவு பொய் சொல்லிருக்கான். உன்னை நிறைய புண்படுத்திருக்கான், எனக்கு தெரியும். ஷாலினி ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி மனசு விட்டு அழுதா சரியாயிடும். ப்ளீஸ் ஷாலினி, நான் சொல்றது புரியுதா உனக்கு? போதுமா, அழாத. அடடா, என்னப்பா பத்மாவதி அழறாளா? பத்மாவதி அழுதுகிட்டு இருப்பாளோன்னு தோணிச்சாதான் வந்தேன். அழுக வராம இருக்குமா சொல்லு? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எவ்வளவு பெரிய கோட்டை கட்டினா, அது கண்ணு முன்னாடியே சுக்குநூறா போயிடுச்சு. இப்படி ஒரு நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதுப்பா. ஷாலினிக்கு சம்பந்தம் முடிவானப்போ எப்படியோ ஒரு தாயோட ஆசை நிறைவேற போகுதேன்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு வழியா ஷாலினிக்கு ஆசைப்பட்டவன் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜகுமாரங்கிற போர்வையில இவன் ஒரு ராட்சசனா இருந்திருக்கான். பாவம் ஷாலினி, ஏற்கனவே அவன் மேல ஒரு கரை இருக்கு, இது 2வது கரையா போச்சு. நந்தகோபாலா, அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கருணை காட்டுப்பா. இத பாரு பாலா. என்னப்பா, நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். அவளுக்கு நீ எந்த குறையும் வைக்கலையப்பா. அழகுலயும் அந்தஸ்துலயும் கௌரவத்திலையும் ஒரு நல்ல வரனை தானப்பா நீ கொண்டு வந்த. ஆனா ஒண்ணுப்பா, பணத்தை கொடுத்து சம்பந்தத்தை விலை கொடுத்து வாங்கலாம், விதிய வாங்க முடியாது. ஷாலினியோட தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதானப்பா நடக்கும். நாம அவளுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கதான்பா முடியும். மத்தபடி விதிப்படிதான் நடக்கும். அவளை சமாதானப்படுத்து. அவளுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லு. ஷாலினி, இங்க பாரு, நான் உனக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன். உன்னோட ஃபேவரட் ஃபிளேவர் தான், பட்டர்ஸ்காட்ச். இது ஐஸ்கிரீம் நான் கொண்டு வந்துட்டேன், ஆனா அது இப்ப என்ன பண்றது? ஏய் ஆமா ஷாலினி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல கூட எனக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ உடனே ஐஸ்கிரீம் கொண்டு வந்து அடிபட்ட இடத்துல வைப்ப. கரெக்டா? ஏய் லூசு, இது மருந்தில்ல, சாப்பிடுறதுக்கு. ஆனா இத வச்சா உனக்கு நல்லா இருக்குன்னா கொடு, நானே தடவி விடுறேன். ஆனா இப்போ உடம்புல எந்த அடியும் படலையே. ஷாலினி, என் கூட எழுந்து வா. எழுந்துரு, வா வா வா. அங்க பாரு. போதும் பத்மாவதி, அழுகையை நிறுத்து.
உன் தங்கச்சி மேல நான் பெருசா என்ன ஆசைப்பட்டேன், என்ன மனசார காதலிக்கிற ஒருத்தர் வேணும் தானே நான் அந்த கடவுளை கேட்டேன். என் அப்பா மாதிரி ஒருத்தர் வேணும் தானே கேட்டேன். நான் என்ன அளவுக்கு அதிகமா கடவுளை ஏதாவது கேட்டுட்டேன்னா? என் துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒருத்தர் வேணும் தானே கேட்டேன். அந்த மாதிரி ஒருத்தர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் மேல அக்கறையா இருக்கிற ஒருத்தர் வேணும்னு ஆசைப்பட்டேன். விடியும் போதும் நாள் முடியும் போதும் அவன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் சந்தோஷம் துக்கம் எல்லாமே நானா இருக்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே அவன் மாறக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும், என் கூட நடக்கணும். இதெல்லாம் ஆசைப்படுறது பெரிய தப்பா ரவி? அப்புறம் எனக்கே அப்படிப்பட்டவன் கிடைக்கல. ஏன் என் மேல அன்பு காட்டுறது அவ்வளவு கஷ்டமான வேலையா? ஷாலினி, உன் மேல அன்பு காட்டுறது கஷ்டமே இல்லாத விஷயம். நீ வேணா பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையன் நிச்சயமா உனக்கு அமைவான். இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட உன்னதான் நேசிப்பான். அவனுக்கு சந்தோஷம் அது நீ மட்டுமா தான் இருப்ப. ஒரு நண்பனா உன்னை அவன் பார்த்துப்பான். நிழல் மாதிரி என்னைக்கும் உன் கூடவே நடப்பான். உன்னோட துக்கத்தை அவனோட கண்ணில் பார்க்கலாம். என்னைக்கு ஒருத்தனுக்கு உன்னை பார்த்த உடனே அவனோட மூச்சு நின்று போதும், அங்கதான் அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கும். I'm sorry, Ravi. I'm so sorry. Please என்ன மன்னிச்சிரு. உனக்கு சிவாவை பிடிக்காதனால தான் நீ எப்படி பண்றன்னு நினைச்சேன். I'm sorry, Ravi, please. இல்ல ஷாலினி, நீ மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் செய்யல. உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகணும். எனக்கு அது மட்டும் போதும் ஷாலினி, அதுவே போதும். நீ மனசு விட்டு அழுத. I'm sorry. உன் மனசுல உள்ள துக்கம் வெளியே வரணும். இது எதுவும் சரியில்லை. இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குங்க. என் புள்ள ரவிதான் இதோட விளைவுகளை அனுபவிக்க போறா. இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட அந்தஸ்து மட்டும் தான் முக்கியம். வேற யாரையுமே பார்க்க மாட்டாங்க. எதுக்கு நம்ம ரவி தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கணும்? எத்தனை தடவை நான் அவருக்கு படிச்சு சொன்னேன். ஆனா இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதுங்க. ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுது. நீங்க வாங்க, உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். வாங்க, நீங்க வாங்க. நீங்க அம்பிகா, அமைதியா இரு. தயவு செஞ்சு நான் சொல்லத கேளுங்க. அவங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க. அம்பிகா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம ரவிக்கு எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லு பார்க்கலாம். நம்ம பையன் இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியம் பண்ணியிருக்கான். அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் இந்த காரியத்தை மறக்கவே மாட்டாங்க. அவன் நம்ம சாலினியோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கான். இங்க பாரு அம்பிகா, அவன் செஞ்ச வேலைக்கு அவனுக்கு பெரிய பரிசே கிடைக்கும் பாரு. அவனோட மதிப்பும் மரியாதையும் இந்த வீட்டுல அதிகமாக போகுது. அவன் பெரிய ஆளாயிடுவான். அப்பாவும் புள்ளையும் கண்ணை மூடிக்கிட்டு இவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருங்க.
ஏன் நீங்க யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? அவங்க எல்லாரும் பணக்காரங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. அவங்களுக்கு வந்த பிரச்சனை வந்த வழியே தெரியாம ஓடிடும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம தலைமையில தான் இடி வந்து விழும். உங்களுக்கு ஏது புரிய மாட்டேங்குது? எனக்கு எனக்கு ரவியோட கெட்ட நேரம் இப்பவே தெரியுதுங்க. நீங்க கிளம்புங்க, இருந்து போயிடலாம். அம்பிகா அம்பிகா, அப்படி எதுவுமே நடக்காது பாரு. நீ எதுக்கும் பயப்படாத. இப்ப நடந்த விஷயத்தால நம்ம பையன் ரவியோட வாழ்க்கையே மாறப்போகுது பாரு. அவன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு நல்லது நடக்க போறாரு. இந்த நேரத்துல இங்கிருந்து போலான்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாம பேசுறா. இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் பிள்ளையோட வாழ்க்கையில பெரிய புயல் வரப்போகுது. அவனை யாரு காப்பாத்துவாங்க? தூக்கி எறிய போறேன். என் வீடு, என் குடும்பம், என் சொத்துல இருந்து உன்னை நான் தூக்கி எறிய போறேன். இல்லத்தே, நீங்க ஏதோ சாப்பிட மாட்டேங்கிறீங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாய மூடுறி. தேவையில்லாம உன்னோட சேர்த்து என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. உன்னால நானும் நடு ரோட்ல பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அத்தை அத்தை, பிலீவ்ஸ் மீ, நான் சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நீதான் சொல்லியிருக்க. உன்னாலதான் ஷாலினி புகுந்த வீட்டுக்கு போக முடியல. அதனால் நீயும் உன் புகுந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். கெட் அவுட். அத்தை அத்தை, மை ஹேண்ட், யுவர் ஃபீட், அமதிங் டெய்லி. இன்னொரு விஷயம், போறதுக்கு முன்னாடி அந்த வளையல கழட்டி கொடுத்துட்டு போ. புரிஞ்சுதா? வேண்டாம் அத்தை, இந்த வளையலையும் என்னையும் தயவு செஞ்சு பிரிக்காதீங்க. ஏன்னா இந்த வளையல்ல தான் என் உயிரே இருக்கு. அந்த வளையல கழட்டி கொடு சிந்து. அப்பவாது உன் ஹெட் வெயிட் கொஞ்சம் குறையுதான்னு பார்க்கலாம். உங்க அம்மா கிட்ட நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? உன்னை இந்த வீட்டுக்குள்ள வராம அப்பவே நான் தடுத்திருக்கணும். தடுத்து இருந்தா இன்னைக்கு நானும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அத்தை அத்தை, டோன்ட் த்ரோ மீ அவுட் அத்தை. நான் எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? வேலை ஒழுங்கா வேலை செஞ்சினா கொஞ்சம் உன் உடம்பு குறையும். ஐயோ, தயவு செஞ்சு நான் தள்ளாதீங்க. வேகமா போடி, மெதுவா போனா என்ன நான் ஒண்ணும் அர்த்தம்? மெதுவா போல, வேகமா போனா கீழே விழுந்துடுவேல. அதெல்லாம் விழ மாட்டேன். விழுந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. நல்ல சப்பாத்தியும் பூரியும் சாப்பிட்டு போதும் ஊதி போயிருக்கா. உன்னால கான்ட்ராக்டர் கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இடியட், ஸ்டூபிட். யார பாத்து சொன்ன? நீ தாண்டி நான் ஸ்டூபிட். உங்களை ஒண்ணும் சொல்லல. இந்த மண்ணை வாயில சொல்றேன், மண்ணை தலையில வச்சு தாண்டி வலிக்குதுல, அதான். பாத்து. என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? அங்க இருந்து இங்க வரதுக்கு நீங்க 15 நிமிஷம் எடுத்துப்பீங்களா? கட். இன்னைக்கு சம்பளம் முழுக்க கட். என்ன? நோ மணிஸ்? ஆமா, நோ மணி. கிழிஞ்சது. நோ மணினா நாம என்ன சாப்பிடுறது ஹனி? மண்ணை தின்னு. ஒரு நாளா 5 நாளா நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கோமே, இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? அழாதிரி அழாதிரி. இல்ல, நான் திட்டு வாங்க மாட்டேன், நான் திட்டு வாங்க மாட்டேன். கடவுளே என்ன காப்பாத்துப்பா. என்னாச்சு உனக்கு? நான் உடனடியா போய் உங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும். என்னால பிளாட்ஃபார்ம்ல சத்தியமா வாழவே முடியாது. மாட்டேன், நான் வாழ மாட்டேன். என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணும் புரியலையே. சிக்னல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கொண்டு போலோ சிந்து. ஏய் ரவி, அந்த ரவி எப்படி என் பிடியில இருந்து தப்பிச்சான்? அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட யாரோ போய் சொல்லி இருக்காங்க இல்லனா, ஆனா அவனால அங்க போயிருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? இந்த ரவியை ஏதாவது செய்யலனா இப்ப என் தலையே வெடிச்சிடும். அவனை அழிச்சே தீரணும். அம்மா, நீ சொல்றது உண்மைதானா? ஆமாமா, 100க்கு 100 உண்மைதான். அத்தை, நான் உங்களுக்காக ஜிஞ்சர் டீஸ் கொண்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். அத்தை, நான் சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே செய்யல. இந்த ஃபேமிலில யார் கூட நான் டாக்ஸ் கூட பண்ணல. ஏன் என்கிட்ட கூட நான் டாக்ஸ் பண்ணல. உங்ககிட்ட கூட டாக்ஸ் பண்ணல. நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன். என் மேல சத்தியமா சொல்றேன் அத்தை. சிவாவை பத்தின உண்மைகள்லாம் வெளியில வந்ததுக்கு சத்தியமா நான் காரணம் கிடையாது அத்தை. என்ன எனக்கு தெரியும். இந்த ஷாலினி இருக்காளே, அவ எப்படியாவது பிளாட்ஃபார்ம்ல கூட குப்பை கொட்டி பாத்த. ஆனா நான் என்னால பிளாட்ஃபார்ம்ல வாழ முடியாது. கொஞ்சம் வாய மூடிட்டு இரு சிந்து, வாய மூடு. என் காது வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு தெரியும், நீ இல்ல, இது வேற ஒருத்தரோட வேலை. அந்த டாபிக்ஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசவே. வாய மூடு சிந்து, இல்லனா பலவர்னு கண்ணத்துல அரைஞ்சிடுவேன், எட்டி மிதிச்சிடுவேன். ஓ ஓ, போய் தொலை. வணக்கம் அத்தை. கெட்டி உதைப்பேன்னு சொல்றாங்க, அப்புறம் எனக்கு பேக்ஸ் ப்ராப்ளம் வராதா? சொல்லுங்க பாட்டி, என்ன வர சொல்லிருந்தீங்களாமே? இங்க நடந்த கலாட்டாவுல உன் பங்கு எதுவும் இல்லையா? பாட்டி,
இது இது நீங்க ஏன் கிட்ட வந்து கேக்குறீங்க? என்ன பாட்டி, உங்களால எப்படி இந்த கேள்வியை என்ன பார்த்து கேட்க முடிஞ்சது? இல்ல பாட்டி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நிஜமாதான் சொல்றியா? கடவுள் மேல சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இத பார் நிஷா, நான் நல்லதனமா கேக்குறேன், உண்மையை சொல்லிடு. இல்லன்னா உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சரி, உண்மையை சொல்லு. பாட்டி, ஊதுவத்தி எதுக்கு? இப்ப நீ உண்மையை சொல்லுவ. பாட்டி, பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? உண்மையை சொல்லு நிஷா. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி உண்மைதான் சொல்றேன், எனக்கும் அதுக்கும். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, கை ரொம்ப வலிக்குது. பாட்டி என்ன காரியம் பண்றீங்க? எனக்கு ஒண்ணு தெரியாது பாட்டி. இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். பாட்டி, பாட்டி ரொம்ப எரியுது பாட்டி. எல்லாருக்கும் ரவி பேய் பிடிச்சிருக்கா? எவ்வளவு தைரியம் உனக்கு? சொன்னா ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேல? நிஷா, நிஷா நீ எனக்கு எதிரா வேலை பண்ணிருக்க. நீ செஞ்சது நல்லா இல்ல நிஷா, நீ செஞ்சது நல்லா இல்ல நிஷா. ஆமா பாட்டி, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் தப்பு பண்ணேன். ஆனா பாட்டி நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க. அதுக்காக பாட்டி இப்படி ஊதுபத்தியால என்ன? நான் இப்பவே போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீ அப்படி சொல்லலைனாலும் இந்த காயத்தை பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏன் அப்படி பண்ணியிருக்கேன்னு. என்ன இருந்தாலும் உனக்குள்ளேயும் அந்த பத்மாவதி ரத்தம் தானே ஓடுது. போய் சொல்லு, போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. நீ என் பேத்திங்கிறது ரொம்ப கம்மி, நீ அவ பொண்ணாதான் அதிகமா இருக்க. போ சொல்லு. ஐயா கூப்பிட்டீங்களா? என்ன வர சொன்னீங்களா? ஆமாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்கய்யா, சொல்லுங்க, என்ன விஷயம்? ரவி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. நீ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவுலாம் செஞ்சிருக்கப்பா. ஆனா நான் என்ன பண்ண? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பெரிய நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? இல்ல ரவி, நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு மகன் பிறக்கலையேன்னு வருத்தப்படவே இல்லை. ஏன்னா அந்த ஆண்டவன் பிள்ளை ரூபத்துல உன்னை எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். இப்ப நீயும் அதைத்தான் நிரூபிச்சிருக்கப்பா. நீ இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கோ எனக்கோ எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. பெரிய என்ன இதெல்லாம்? ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ஐயா. ஐயா, நடந்த விஷயத்துல உங்க தப்பு எதுவுமே இல்ல. எல்லா தப்பு என்னோடதுதான். நான் தான் சிவாவை ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நமக்கு நேரம் சரியில்லை, வேற என்ன சொல்றது? அதனால நடந்ததுதான் இவ்வளவு விஷயமும். ஆனா ஐயா ப்ளீஸ். உண்மைதான் ரவி, நேரம் சரியில்லாதனாலதான் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா போல இருக்கு. எந்த பிரச்சனைக்கும் உன்னாலதான் தீர்வு சொல்ல முடியும்பா. அவன் முகத்துல திரும்பவும் சிரிப்பை வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த வீட்டு சூழ்நிலையை முழுசா மாத்த வேண்டியது நீதான்ப்பா. ரவி, நாளைக்கு விநாயகர் வராரு. ஒவ்வொரு வருஷமும் நீதான் விநாயகரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவ. இந்த வருஷம் அதை நீதான் செய்யணும். நீ இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறது விநாயகரை மட்டும் இல்லையா, தொலைஞ்சு போன இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நீதான் திரும்ப கூட்டிட்டு வரணும். ஆனா நீயும் இவ்வளவு சோகமா இருந்துகிட்டு விநாயகரை எப்படிப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போற? நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல?
இன்னும் 24 மணி நேரம் தான்ப்பா இருக்கு நமக்கு. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த வீணா போனவ இந்த குடும்பத்துக்குள்ள செலுத்துற கசப்பான நஞ்ச நீ நிச்சயம் வெளியேற்றி ஆகணும்பா. எனக்காக இல்லைனாலும் ஷாலினிக்காக அதை செய்வல்ல. தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்னு ரவி, இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு விமர்சையா இருக்கணும். என் பொண்ணு ரொம்ப காயப்பட்டு போயிருக்கா. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுக்குள்ள வர்ற விநாயகர் தான் அவன் மனசுக்குள்ள இருக்கிற காயத்தை ஆத்தணும். சொல்லு ரவி, எல்லாம் சரியாயிடும்ல? கண்டிப்பா சரியாயிடும் பிரியா. நாம வணங்குற பிள்ளையாரு ஷாலினியோட எல்லா கஷ்டங்களையும் போக்கிடுவாரு. அவளுக்கு என்னைக்கு துணையா இருப்பாரு. உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் ஸ்ரீகுமரன் தங்கமாளி